சமீபத்துல நம்ம ஒரு வீடியோ பதிவு பார்த்திருப்போம். ஒடசா பகுதியில தாக்குதல் நடந்தது. மக்கள் வாழும் குடியிருப்பு அப்படிங்கிறது போல. அதாவது மிசைல் இதுக்கு தான் குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா இதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இன்னும் ரஷ்ய தரப்பு வரல. மேபி மேற்குல இருந்து யாராவது வந்து இங்க செட்டில் ஆயிருக்கலாமே இருக்கலாம். ஆனா மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி தான் அதோட வீடியோக்கள் வரும்போது பார்த்தாலே தெரியுது. இப்ப வரைக்கும் 55 நபர்கள் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்கு. இல்ல இது விஷயம் கிடையாது. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, ரஷ்யா ஏவி விடுற மிசைல் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்திருக்கு. அப்படி வரும்போது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த பகுதியில இருந்திருக்கு. அது இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. இன்டர்செப்ட் பண்ணதுக்காக அது வந்திருக்கு. லான்ச் பண்ணியிருக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்படி வரும்போது அந்த மிசைலும் ரஷ்யா அனுப்பின மிசைல் 2ம் ஜோடி போட்டு இங்க விழுந்திருக்கு. இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த மிசைலும் மாறி இருக்கும் போல இருக்கு டைரக்ஷன். 2மே இங்க விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மிசைலோட உதிரி பாகங்கள் பார்த்தாலே தெரியுது. பேட்ரியாட்டோட இன்டர்செப்டர் அப்படிங்கிறது போல. சோ இது போல விஷயங்கள் உக்ரைன்ல பல இடங்கள்ல நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இப்ப வரக்கூடிய மிசைல்லாம் குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ப்ராப்பரா இன்டர்செப்ட் பண்ண மாட்டேங்குது மிசைல் அப்படிங்கிறது ஒண்ணும் குற்றச்சாட்டுகள். நார்மலா இது போல போர் சூழல்ல இல்ல. சும்மா ஒரு நாடு ஒரு விஷயத்த செய்றாலே மட்டம் தட்டுறதுக்குன்னு அப்படிங்கிறது பல குரூப்ஸ் இருப்பாங்க. இப்ப துருக்கியோட விமானங்கள் 5ஆம் தலைமுறை போர் விமானம் பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா, வீல் மடங்கல அப்படிங்கிற பல பேர் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதே போல தான் எல்லாருமே. அப்புறம் 2வது அந்த துருக்கி பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃபிளைட் டெஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, தயாராயிட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிறதோட துணுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சும்மா அத சொல்றதெல்லாம் சொல்ல வரேன். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது டெஸ்ட் வரும்போது பலரும் கிளம்பி வந்துருவாங்க மட்டம் தட்டுறதுக்குன்னு. இப்ப எப்படி ஈரானுக்குலாம் தட்டுறாங்க இல்லையா? சோ அது போல எல்லா நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா, மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எந்த ஆயுதம் யார் செஞ்சாலும். மேபி இது அது போல ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, மேபி இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம். ஏன்னா, அதிகமான ஆயுத தட்டுப்பாடு இருக்கு இல்லையா? மேபி புரொடக்ஷன்ல ஏதாவது ஃபால்ட் ஆயிருக்குமா? அப்படின்ற போல கேள்விகளும் இருக்கு. சோ இது போல தாக்குதல்கள் பெருமளவுல உக்ரைனுக்குள்ள ரஷ்ய தரப்பு தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறதுனால, இழப்புகள் பெருமளவுல இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது ரஷ்ய தரப்புல ட்ரோன்கள் பெருமளவுல அனுப்பி விடுறாங்க இல்லையா? ட்ரோன் தாக்குதல் தான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 2, 3 நாளாவே பெருமளவுல தாக்குதல் நடக்குது. இதுல ரஷ்யா பெருமளவுல ஜெர்பர் ட்ரோன்ஸையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சைடுல லோட் ஆயிருக்கும். இது என்னன்னா தெர்மல் தெர்மாகோல் இருக்குல்ல, அதுல செய்யற ஒரு ட்ரோன் இது. சாகி ட்ரோன்கள், இது போல தெர்மாகோல் ட்ரோன்கள் பலதும் வருது. இதுல சாகி ட்ரோன்கள்ல காமிக்காசி மட்டும் இருந்தது. ஆனா இப்பலாம் பாத்தீங்கன்னா, சாகி ட்ரோன்கள்லயே கேமரா வச்சு, சிம் கார்டு மூலியமா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது பார்க்கவும் முடியுது. 2வது அத மென்யூர் பண்ணி கடைசி நேரத்துல இலக்க மாத்தவும் முடியுது. அது போல மாற்றங்கள்லாம் சாகி ட்ரோன்கள்ல வர ஆரம்பிச்சுது. அதெல்லாம் மிக மோசமான ஒரு விஷயம். இதுல இது போல இந்த ஜீபர் ட்ரோன் இருக்கு இல்லையா? இந்த ட்ரோன்கள் முதல்ல ஏவி விடும்போது, இந்த ட்ரோன்கள ரிகானிசன் ட்ரோன்களாவும் ரஷ்ய தரப்பு பயன்படுத்துறாங்களாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது போல டீகாய்ஸ் சாகிதோட டீகாய்ஸ் இது போல ஜெர்பர் ட்ரோன்ஸ்லாம் வந்துடுது. வந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவ சேகரிச்சதுக்கு அப்புறமா, ஏன்னா தாழ்வா பறக்குது, பொறுமையா பறக்குது. வேணுங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன், இன்புட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல எடுத்துக்கிறாங்க. எந்த இடத்துல இன்டர்செப்டார் இருக்கு, எந்த இடத்துல ஸ்மால் அம்யூனிஷன்ஸ் இது போல விஷயங்கள வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, மெயினான ஒரு ஆயுதங்கள் அடுத்தடுத்த வேவ்ல சேர்ந்து வரதுனால, டீகாய்ஸோட சேர்ந்து வரதுனால, இழப்புகள் பெருமளவுல உக்ரைனுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஜேர்பர் ட்ரோன்கிறதே பாத்தீங்கன்னா, இந்த தெர்மாக்கோல்ல செய்யக்கூடிய ட்ரோன்கள் தான். இதுல இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் இது அப்படியே டீகாயா வரும்போது அப்படியே கிடைக்கும்ல. புதுசா அப்படியே முழு பீஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? சோ அப்படி எடுத்து போய் வச்சு செக் பண்ணி பார்க்கல 6 பேட்ச் பார்த்தீங்கன்னா சீனாவோடது அப்படிங்கிற சொல்றாங்க. என்னங்க சீனா மேல சாங்ஷன் போட்டுறலாமா? அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஆனா இப்ப பாருங்க அடுத்தது உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல 18 பார்ட்ஸ் மேற்குலக நாடுல இருந்து இருக்குங்க. அதுவும் குறிப்பா இந்த கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரியோட பார்ட்ஸா இருக்குதுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஐயோ! அவங்க எந்த கம்பெனி செய்றாங்களோ அந்த கம்பெனி கிட்ட கேட்டு அத ஜாம் பண்றதுக்கு என்ன வழின்ற ஜேமர் வாங்கிருங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்கு. இது உக்ரைனுக்கு கேட்குமா? இல்ல அந்த நாடுகள் அந்த விஷயங்கள குடுப்பாங்களா? டெக்னாலஜியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இந்த சாகி ட்ரோன்களா இருக்கட்டும், கின்சால் மிசைலா இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அக்கக்கா பிரிச்சு இந்தந்த அமெரிக்க கம்பெனி, இந்தந்த சுவிட்சர்லாந்து கம்பெனி, இந்தந்த யூரோப்ல இருக்க கம்பெனி, இந்தந்த யூகேல இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு குடுத்தாச்சு. இது போல டீடைல்ஸ் இருக்கு. இது போல மேற்குலக நாடுகளோட காம்போனன்ட்ஸ் இருக்கு. நீங்க தான் குடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள வச்சாலும், இப்பவும் 3ஆம் நாடுகள் வழியா இது போல உதிரி பாகங்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு தான் இருக்கு. தங்குதடையே இல்லாம சப்ளை லைன் இருக்கு அப்படிங்கிறத திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா, இப்ப திரும்பவும் இன்னொரு நாடு மேல சாங்ஷன போடுறாங்க. எதுக்கு தான் அத போடுறாங்க அப்படிங்கிறதே சுத்தமா தெரியல. உக்ரைனுக்கு எந்த வகையிலயுமே இது உதவியா இல்ல அப்படிங்கிறது பல மக்களும் என்ன மாரி ஆளுங்கலாம் தினமும் கூவிட்டு தான் இருக்கோம். கொஞ்சமாவது மேற்குலகமே விழிச்சு ரஷ்யாவ தோற்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் அதுக்கான செயல்ல இறங்குங்க அப்படிங்கிறதோட பலரும் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்குதா என்னன்றத பார்ப்போம். இப்ப யார் மேல சாங்ஷன் போட்டிருக்காங்கன்னா, ஈரான் மேல சாங்ஷன் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாக்கு மிலிட்டரி ரீதியா உதவுறதுனால நாங்க சாங்ஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல அடாப்ட் பண்ணிட்டாங்களான்னா, அடாப்ட் பண்ணிட்டாங்களாமா நவம்பர் 18. புது சாங்ஷன் பேக்கேஜ் ஈரான் மேல போயிருக்கு. இது ரஷ்யாவுக்கு உதவுற மாதிரி தெரியலீங்களே. இது வேற ஏதோ காரணத்துக்காக பண்றாங்களோ அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. அதாவது வதந்தி தான் உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக. காரணம் எப்படி சொல்லிக்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் காசா பிரச்சனை. இதுல ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தாக்குதல் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக இது போல சாங்ஷனை ரஷ்யாவுக்கு உதவுறதா சொல்லி பண்றாங்க. ஏன்னா அங்க ஈரான் இது போல செய்யறாங்க. இஸ்ரேலுக்கு எதிர்த்து அட்டாக் பண்றாங்களே அதை தடுக்கிறதுக்காக நாங்க சாங்ஷன் போறோம்னு சொன்னாங்கன்னா பத்தி எரிஞ்சிடும் போல ப்ரொட்டஸ்ட் ஆகி போயிடும். அந்த ஒரு காரணத்தினால இப்படி நடக்குது அப்படிங்கிறது போல வதந்திகள் பரவுதுங்க. யாருமே இதை நம்பிட வேணாம். இது போல உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக எல்லாரும் இது போல கிளப்பி விட்டுருப்பாங்க. யாரும் எதையும் நம்பக்கூடாது. ஓகேங்களா? இது போல பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன எதுங்க தெரியல. 2வது ஆல்ரெடி உக்ரைன்ல கரண்ட் இல்ல. உக்ரைனோட கேபிட்டலே எல்லாம் பிளாக் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ரீஜியன்லயும் வருது. கொடசால நைட் இப்படி இருந்துச்சு. டின்ப்ரோவெஸ்க்ல நைட் இப்படி இருந்துச்சு அப்படின்னு பல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கர்சன் பகுதியில. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா இந்த ட்ரோன்கள் குண்டு விழுகும்ல. இது வரைக்கும் இது போல செஞ்சது இல்ல. நான் பார்த்தது இல்ல வீடியோக்கள். முன்னாடி இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்ல. இப்போ வரக்கூடிய கணிசமான அளவு வீடியோக்கள் வருதுல இந்த அளவுக்கு இல்ல. இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள் இது போல நடக்கும். ஆனா இப்ப பெருமளவுல நடக்குது. அதுல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கெல்லாம் கொண்டு போய் ட்ரோனை வச்சு குண்டை போட்டுருக்காங்க. ஸோ இதனால பெருமளவுல கரண்ட் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கிடைக்காது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. மக்கள் விட்டுருங்க. அது ஃப்ரண்ட் லைன் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் லைன் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் தேவைப்படக்கூடிய கரண்ட் கிடைக்காது. வின்டர் வந்துருச்சு. ஸோ மக்கள் என்ன செய்ய போறாங்க? 2வது வீரர்கள் எப்படி அதை சமாளிக்க போறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம். என்ன மாதிரி என்ன செஞ்சு அவங்க இந்த வின்டரை கடக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் யூரோப்லயே பாத்தீங்கன்னா அண்டர் சீல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் திடீர்னு கட் ஆயிடுச்சு. இந்த பால்டிக் சி கடியில ஜெர்மனில இருந்து பின்லாண்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சைல் இமேஜோட இருக்கும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கட் ஆன உடனே யாரோ சபட்டாஜ் வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு பார்த்திருப்பா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிற சொல்றாங்க. செய்திகள் கிடைச்சதுன்னா நான் அட்டாச் பண்றேன். அது போல சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட இந்த உளவு வேலை பார்க்கக்கூடிய ஷிப் இருக்கும் இல்லையா? சோ அது அங்க இருந்ததாவும் எஸ்கார்ட் பண்ணி வேறு பக்கமா போங்கப்பா அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போனதாகவும் சொல்லப்பட்டு வருது. சோ இது போல தகவல் அங்க அடிபட்டு இருக்கு. மேபி இந்த கேபிள கட் பண்ணி விட்டது ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வச்சிருவாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி உக்ரைனா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனா அப்புறம் உக்ரைன் தானே கட்டச்சு விட்டாங்க அப்படிங்கிறது போல சில பல அசம்ஷன் பேச்சுக்கள் அடிபட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இப்ப வரைக்கும் ஜெர்மனி தரப்பு மிக பெருமளவுல உதவிகள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. டாரஸ் மிசைல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2வது சும்மா கூப்பிட்டு ரஷ்யாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசுறதா விருப்பம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இருக்குமோ, அதாவது கருப்பாடா இருப்பாரோ அப்படிங்கிறது போல சில பல சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த செய்தியிலேயே முன்னாடி பார்த்திருப்போம். ஜெர்மனோட கிரீன் பார்ட்டி இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்பு இப்போ பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவரு தரப்பு அடுத்த சான்சலருக்கா அவரை நாமினேட் பண்ணிக்கிறாங்க. அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது? நான் மட்டும் ஜெயிச்சேன்னா டாரஸ் மிசைல புடுங்கி உக்ரைனுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா? சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது யூரோப்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இல்ல அணிகள் ஏதாவது மாறுதா? கட்சி தாவல் தடை சட்டம் போட்டுருங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட ரெக்வஸ்டா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் நடக்க போகுது இந்த யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிறது தெரியல. இன்னும் என்னென்ன செய்திகள்லாம் கேட்க போறோமோ, என்னென்ன மாதிரியான எஸ்கலேஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த உலகம் ஏதோ ஒரு பிரளயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல ட்ரம்ப் அவர்கள் அதை தடுத்து அமைதி கொண்டு வருவாரா இல்லையா அப்படிங்கறதை எதிர்பார்த்து காத்திருக்கோம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.